அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நாம இந்த சீரீஸ்ல கர்ணநாதனின் சூட்சமங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு கர்ணனோட அதிபதியும் நம்ம ஜாதகத்துல வலிமையா இருந்தா தான் அவங்களை இயக்க முடியும். அதை பத்தி நான் வகுப்பு எடுக்க போறேன். சோ அதுல ஒரு எக்ஸாம்பிளா நம்ம ஒரு ஜாதகம் பார்க்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க பத்தரை கர்ணத்துல பிறந்திருக்காங்க. பத்தரை கர்ணத்தோட அதிபதி கேது. சோ ஒரு ஜாதகத்துல கேது போய் லக்னத்துக்கு 8ல மறைஞ்சிருச்சு. ஒருத்தவங்க விருச்சிக லக்னத்துல பிறந்திருக்காங்க. கேது 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தா அவங்க அடிக்கடி அந்த பத்தரை கரணத்தை ஆக்டிவேட் பண்ண 8ஆம் பாவமும் சேர்ந்து ஆக்டிவேட் ஆயிடும். சோ அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணணும்னா, கேது அப்படிங்கிறது கழிப்பறை, 8ஆம் இடங்கிறது கழிப்பறை. அப்ப கழிப்பறையை கிளீன் பண்ணக்கூடியவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா அந்த பத்தரை கரணம் ஆக்டிவேட் ஆகும். குறிப்பா பத்தரை கரணத்தப்ப அந்த தான தர்மம் பண்றது, உதவி செய்யாத பண்ணணும். சோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நான் வகுப்புல சொல்லிக் கொடுக்க போறேன். ஒவ்வொரு லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் ஒவ்வொரு கர்ணாதிபதியும் எப்படி இருக்காங்கிறத சொல்லிக் கொடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணலாமா அல்லது டீஆக்டிவேட் பண்ணலாமான்னு சொல்லிக் கொடுக்க போறேன். இந்த அரிய வாய்ப்பா பயன்படுத்திக்கோங்க. இந்த வகுப்பு 24ஆம் தேதி ஆரம்பிக்குது. 25 டேஸ் வகுப்பு. தினமும் ஈவினிங் 5:30 to 7 o'clock வரைக்கும் இருக்கும். ஜூம் கிளாஸ்ல இது நடைபெறும். இதுல கலந்து கொள்ளக்கூடிய மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்கள், பழைய மாணவர்கள் கட்டண சலுகை உண்டு. முதல்ல ஜாயின் பண்ற 100 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.